வணக்கம் நண்பர்களே. STK4231 IC நம்ம சப்வூஃபர் ஆடியோக்கு யூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா STK4231 ஆடியோ போர்டு தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த STK4231 பொறுத்தளவுக்கு சப்வூஃபரில் கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த போர்டை யூஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன செய்யலாம்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள். STK4191 PCBயில் இந்த STK4231 ICயை நம்ம யூஸ் பண்ணி பாருங்கள். பேஸ் எஃபெக்ட் அருமையாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணும்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரைட் சைடு 2 பின்னும் லெஃப்ட் சைடு 2 பின்னும் மட்டும் கட் பண்ணிடணும். மிச்சம் இருக்க 18 பின்னு பார்த்தீங்கன்னா இந்த STK4191 போர்டுக்கு கரெக்டாக செட் ஆகும். அப்படியே நீங்கள் இந்த PCBயில் நீங்கள் இந்த ஐசியை யூஸ் பண்ணிவிட்டு சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள். பேஸ் எஃபெக்ட் அருமையாக இருக்குது. இந்த இதில் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாய்ஸு ட்ரிபிள் அதிகமாக இருக்குது, ஆனால் பேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அந்த STK4231 PCBயில் நம்ம இந்த ஐசியை யூஸ் பண்ணும்போது, இந்த போர்டில் யூஸ் பண்ணும்போது பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. பஞ்சிங் பேஸ்லாம் செம்மையாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த போர்டில் யூஸ் பண்ணும்போது ரிசல்ட்டு நல்லாயிருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த ஆம்பிளிஃபையரில் நான் அப்படி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காட்டுற பாருங்க. இது ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரவுண்டு சென்ட்ரு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா STK4191 யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா STK4231 யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் PCB பார்த்தீங்கன்னா 4191 PCB தான். உங்களுக்கு இப்போ பார்த்தா தெரியும். எக்ஸ்ட்ரா சப்வூஃபர் ஃப்ரீ PT2351 சப்வூஃபர் ஃப்ரீ யூஸ் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்குது ரிசல்ட்டு. இப்போ ஆன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கேன். அவ்வளோதான் நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.